பட்டாரி என்ற கிராமத்தில் கடுமையாக மழை பெஞ்சிச்சு. பெஞ்ச மழையில் சுந்தர் மீனா தம்பதிகள் வீட்டில் வெள்ளம் வந்து பாஞ்சிச்சு. அட கடவுளே, இது என்ன வீடு முழுக்க தண்ணியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? தண்ணி மட்டுமா வந்துச்சு, வீடே ஆடிட்டு இருக்கு. எப்போ நம்ம தலைமலை விழும்னு தெரியலை. சீக்கிரம் வாங்க, வெளியில் போயிடுவோம், இல்லைன்னா ரொம்ப ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. 2 பேரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நடுங்கி போனாங்க. மீனா, நீ ஒரு ஓரமாக நில்லு. என்னோட 2 தோழன் வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் தங்க வைக்க முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன சுந்தர் அவனோட தோழன் முகேஷ் வீட்டுக்கு போய் இப்படி கேட்டான். எப்பா முகேஷ், என்னோட வீட்டில் தண்ணி புகுந்துச்சு. வீடே உடையிற நிலமையில இருக்குது. எங்களை ஒரு 2 நாள் தங்க வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சுந்தர் சொல்ல முகேஷ் யோசிச்சுட்டே நின்னான். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க முகேஷோட மனைவி முகேஷை கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க. என்ன யோசிக்கிறீங்க? அவர்கிட்ட நம்ம வீட்டிலையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெள்ளம் வந்துடும்னு சொல்லுங்கள். வசதி இருக்கிறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, கைமாறு ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இவங்கக்கிட்ட காசு பணம் கூட இல்லை. இவங்கள வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? இப்படி இவங்க சத்தமாக வீட்டுக்குள்ளே பேசுகிறது வெளியே கேட்டுச்சு. முகேஷ் வந்து எதனா சாக்கு சொல்கிறதுக்குள்ளே நம்மளே கிளம்புவோன்னு சுந்தர் அடுத்த சின்ன வயசு தோழன் வீட்டுக்கு போனான். அவனும் முடியாதுன்னு சொல்லாமல் சொல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்புனான். அட, என்ன தங்க வீடு கிடச்சிச்சா இல்லையா அப்படின்னு மனைவி கேட்க சுந்தர் இப்படி சொன்னான். உதவி பண்ணக்கூட பணம் இருக்கான்னு பார்க்குறாங்க. சரி நீ வா, காட்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் குகை இருக்கான்னு பார்ப்போம். குகையா? ஏதாச்சும் விலங்கு இருக்கும், பாம்புலாம் வருமே. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், அதுக்காக இந்த மலையில் சாக முடியாது அப்படின்னு சுந்தர் சொல்ல மீனாவும் சுந்தர் கூட காட்டுக்குள்ளே நடந்தா. அப்போ அவங்க ஒரு சின்ன குகையை பார்த்தாங்க. அட, இந்த குகை ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப பாதுகாப்பாக கூட தெரியுது. ஆமாம், இந்த குகையில் நான் சின்ன வயசில் வந்து விளையாடுவேன். எனக்கு இங்கே ஒரு குகை இருக்குன்னு தெரியும், அதான் உன்னை தைரியமாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சுந்தர் சொன்னான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து காட்டில் கிடச்ச கீரை, காய்கறி மற்றும் பக்கத்தில் இருக்க ஆற்றுல வந்த மீனை பிடிச்சி சமைச்சு நல்லா சாப்பிட்டாங்க. இதெல்லாம் அப்படி இருக்க சுந்தரோட 2 தோழர்கள் வீட்டை மட்டும் மழை சும்மா விடலை. மழையாலையும் தொடர் காற்றாலையும் வீடு இடிஞ்சு விழுந்துச்சு. அட என்ன, இப்படி நம்மளும் நடு தெருவில் நிற்கிறோம். இப்போ நம்ம மட்டும் எங்கே போவோம்? அட, நம்ம ஊருக்குள்ளே ஒரு சின்ன குகை இருக்குது, வாங்க அங்கே போவோம் அப்படின்னு நினச்ச 4 பேரும் அந்த குகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. அட, இங்கே பாரியா, சுந்தர் இருக்கான். நம்மளே 4 பேர் இருக்கோம், இவனை வெளியே தள்ளுனாதான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்ச 4 பேரும் சுந்தர், மீனா 2 பேரும் விறக தேடி வெளியே போகும்போது உள்ளே புகுந்தாங்க. அப்பாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்குது, இனி எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சுந்தர், மீனா அந்த இடத்துக்கு வந்தாங்க. உள்ளே வர நினச்ச அவங்க 2 பேரையும் அந்த 4 பேர் தடுத்து நிறுத்தினாங்க. அட, எங்கே உள்ளே வரீங்க? இது எங்கள் குகை, வேறு குகை இருந்தால் கிளம்பி போங்க. அட, இவ்வளோ நேரம் நாங்கள் தான் உள்ளே இருந்தோம், வேணும்னா நீங்கள் கிளம்பி போங்க. இப்படியே வாக்குவாதம் கொஞ்ச நேரம் நடந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுந்தரும் மீனாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க. என்னோட சின்ன வயசுலேருந்து நான் இந்த ஒரு குகையை மட்டும்தான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம 2 பேரும் வேறு எங்கே போகிறது? அதுக்காக இந்த மலையிலே நம்ம உயிர் போகணுமா? வாங்க, ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். இப்படி பேசின 2 பேரும் மலையில் நனைஞ்சபடியே நடந்தாங்க. ரொம்ப நேரம் அப்புறம் அவங்க கண்ணுக்கு ஒரு அழகான குகை தெரிஞ்சிச்சு. அட, அது ஒரு குகை தானே? அட ஆமாம், இந்த குகையை நான் இது வரையும் பார்த்ததே இல்லையே, வா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு பேசின 2 பேரும் குகைக்குள்ளே போனாங்க. போன 2 பேருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அது என்னன்னா, குகை முழுக்க தங்கம் வைரம்னு நிறைஞ்சு கிடந்துச்சு. அட, இது என்ன கனவா? இது கனவெல்லாம் கிடையாது, உண்மைதான். நான் என்னையே நான் கிள்ளி பார்த்தேன் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டினாங்க. எல்லாருக்கும் உதவுனாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் அப்படி இருக்க
அந்த 4 பேரும் குகை இடிஞ்சு போக இறந்து போனாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.